இங்க பாருங்க, கனவெல்லாம் நிஜம் இல்லைங்க. நீங்க உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. அதையெல்லாம் திங்க் பண்ணாம தயவு செஞ்சு படுங்க. இல்ல சுப்பு, இது கனவு மாதிரியே இல்ல. என் வாழ்க்கையில முன்னாடி நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரா மாதிரியே இருக்கு. சான்ஸே இல்லைங்க. அதான் டாக்டர் சொல்லிட்டாரே, உங்களுக்கு பழைய ஞாபகம் தான் திரும்பி வரவே வராதுன்னு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எந்த பொண்ணையும் தெரியாதுங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஒர்க் பண்ண ஆபீஸ்ல கூட எந்த லேடிஸுமே கிடையாது. அப்படியா சொல்ற? ஆமாங்க. நீங்க வேணா விடிஞ்சதும் உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி, எதிர் வீட்டு பொண்ணு யாராவது வீட்டுக்கு வந்தாலும் நீங்க ஓடி போய் ரூம்குள்ள கதவு சாத்திப்பீங்களாம். உங்களுக்கு பொம்பளைங்கனாலே பயம்னு உங்க அம்மா என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காங்கங்க. ஆனா எனக்கு வந்த கனவுல நான் அந்த பொண்ணு கைய இறுக்கமா பிடிச்சிட்டு ஓடினேன் சுப்பு. ரொம்ப இறுக்கமா, எவ்வளவு உரிமையோட கைய பிடிச்சிட்டு ஓடினேன் தெரியுமா? அப்ப டவுட்டே இல்லைங்க, அது நான் தான். நோ நோ சுப்பு, அது நீ இல்ல. அந்த ஃபேஸ், அந்த உருவம் எனக்கு எங்கேயோ எப்போ பார்த்த முகம் மாதிரி தோணுது. என்ன உளறீங்க சூர்யா? நீங்க யார பாத்தீங்க? அதான் எனக்கும் புரியல. பழசு எதுவும் ஞாபகத்துக்கு இருக்காதுன்னா புதுசா ஞாபகம் சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கேயோ அவங்கள நான் பார்த்திருக்கணும். ஆனா நான் எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. இல்ல சூர்யா, நீங்க ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பேசாம சாமியை கும்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. கனவுல வந்ததெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குங்கிறது உண்மைன்னா அப்புறம் உலகத்துல பாதி பேர் நைட்ல தூங்கவே மாட்டாங்க. பேசாம பீஸ்ஃபுல்லா தூங்குங்க. எதையும் திங்க் பண்ணாதீங்க. படுங்க சூர்யா. சுப்பு, படுங்க. கடவுளே, இவர் கையை யார் பிடிச்சிட்டு ஓடி இருப்பாங்க? ஒருவேளை காயத்ரியா இருக்குமோ? ஐயோ, காயத்ரி ஞாபகம் வர சான்ஸே இல்லையே. வந்திருந்தா எப்ப பார்த்திருப்பாரு? ஹாஸ்பிட்டல்ல ஒருவேளை. நோனோ, நிச்சயமா இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் அந்த யோசனையை இதோட தடுத்து நிறுத்திடணும். இன்னொரு தடவை அவர் இந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. காயத்ரி, ஏன் இப்படி நடுராத்திரியில கூட என்ன நிம்மதியா தூங்க விடாம சாகடிக்கிற? காயத்ரி, ஏய், இப்ப எதுக்கு அழற? அப்பா, பாருங்கப்பா, இவள. எப்படிமா அழாத இருக்க முடியும்? எந்த தப்புமே பண்ணாத நீ உள்ள இருந்து கஷ்டப்படுற. தப்பு பண்ணுன பாவினா வெளியே இருக்க. அப்படி சொல்லாதீங்கப்பா. நீங்க எல்லாரும் என்னோட நல்லதுக்காக தான் சூர்யாவை கடத்துனீங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டீங்க. அது நடக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா எனக்காக கஷ்டப்பட்ட நீங்க இதுக்கு மேலையும் அந்த கஷ்டத்தை தொடர்றத என்னால அனுமதிக்க முடியாதுப்பா. காயத்ரி, நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? இங்க பாரு, லாயர் நிக்கிறார். இவர் தான் இந்த கேஸ வாதாட போறது. இவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீ வெளில வந்துரு காயத்ரி, நான் உள்ள இருக்கேன். நான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் காயத்ரி. இப்ப நினைக்கிறீங்களே, இது போதாதா? இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு எந்த விளக்கும் தேவையில்லை. நீங்க முதல்ல ஜெயிலிருந்து வெளியே வரணும். அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது அங்க கோர்ட்ல எதையும் மறைக்காம உள்ளத உள்ளபடி சொல்லணுமா?
காயத்ரி, சூரியன் உன் புருஷன் தானே? அதை இல்லைன்னு சொல்ல மாட்டியே? மாட்டேன்பா. இனிமே அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். சூர்யா ஏன் புருஷன். என் வயித்துல வளர்றது சூர்யாவோட குழந்தை. இதை நான் மறைக்க நினைக்க மாட்டேன்பா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இது கோர்ட்ல சொல்லிடு. அதுதான் கரெக்டான தொடக்கமா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன் ரேணுகா. சுப்பு கிட்ட நான் சவால் விட்டிருக்கேன். சூர்யா எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அடிச்சு பேசியிருக்கேன். நான் சொன்னத நான் நிரூபிக்கணும்டி. எனக்கு அந்த கடமை இருக்கு. கேளுமா, நல்ல கேளு. என் புருஷனை நான் கூட்டிட்டு போனது எப்படி கடத்தல் ஆகும்னு கேளுமா. கேக்குறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா செத்தாலும் உங்க யாரையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். உங்களை என்னால காட்டி கொடுக்க முடியாதுப்பா. காயத்ரி, நான் சும்மா தானே இருக்கேன். வேலை வெட்டி கூட ஒண்ணும் இல்ல. உனக்கு பதிலா நான் உள்ளார போறேன். தப்பு வீரா. நீங்க கண்டிப்பா வெளியே இருந்தாகணும். காயத்ரி, அதான் ஏன்னு கேக்குறேன். பாவி காயத்ரி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு கேவலம் பணத்துக்காக மயங்க பார்த்தனே. நானா வெளியில இருந்து என்னத்தை கிழிக்க போறேன்? இனிமே செய்யலாமே வீரா. இது பாருங்க, சூர்யா என்னோட புருஷன் தான்னு நான் ஒருத்தி சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அது சூர்யா வாயில இருந்து வரணும். அதுக்கு அவர் முதல்ல கம்ப்ளீட்டா குணமாகணும். அவருக்கு என் ஞாபகம் வரணும். எனக்கு கட்டின தாலி ஞாபகம் வரணும். சுப்பு என் பொண்டாட்டி இல்ல, காயத்ரி தான் அவர் அடிச்சு பேசணும் வீரா. நீங்களா வெளியே இருந்தாதான் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும். சூர்யா மட்டும் குணமாகி கோர்ட்டுக்கு வந்து இதை சொல்லிட்டாருன்னா இந்த கேஸே அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நான் தன்னால வெளியே வந்துருவேன். ஆனா நான் இப்ப வெளியே வந்து நீங்க எல்லாரும் உள்ள போயிட்டா இது எதுவுமே நடக்காது வீரா. புரியுது காயத்ரி. இனிமே நாங்க அதை பத்தி பேசல. பட் நீ கோர்ட்ல தெளிவா உண்மையை சொல்லுடி. உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடந்ததை மறைச்சு திருட்டுத்தனமா தான் சுப்பு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு அடிச்சு சொல்லு. நான் ஒன்னும் பொய் சொல்ல போறது இல்லையே. நடந்ததை தானே சொல்ல போறேன். அத அழுத்தமா சொல்றதுல என்ன பிரச்சனை? கண்டிப்பா சொல்றேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. ஐயா, ஐயா, என்னய்யா எதுவுமே சொல்லாம போறீங்க? அந்த பொண்ணு ஓகே தான் சார், தெளிவாக தான் இருக்கு, தெளிவாக தான் பேசுது. ஆனா சூர்யா காயத்ரி தான் பொண்டாட்டின்னு கோர்ட்ல பழிச்சுன்னு சொன்னாதான் இந்த கேஸ்ல நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பிரச்சனையே அதான் ஐயா. என்ன செஞ்சா சூர்யாவுக்கு பல ஞாபகமெல்லாம் வரும்னு தெரியலையே ஐயா. மருத்துவ ரீதியா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்கய்யா. ஏதாவது அதிசயம் நடந்தா தான் உண்டு. புரியுதுங்க. அப்படி ஒரு அதிசயம் நடந்தாதான் உங்க காயத்ரி வெளியே வர முடியும். இல்லைன்னா காயத்ரி சொன்ன மாதிரி பழி ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணு உள்ள இருந்தாதான் நீங்க தப்பிக்கலாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற வழி இல்லம்மா. சூர்யாவுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடந்து உண்மைதான்னு ஏதாவது ப்ரூஃப் இருந்தாதான்
நான் ஏதாவது பண்ண முடியும். ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் இந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நான் வரேன் சார். ஐயா மாமா, எனக்கு வர கோவத்துக்கு நேரா சூர்யா வீட்டுக்கு போய் 4 தட்டு தட்டி அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கோர்ட்ல நிக்க வச்சு காயத்ரி தான் உன் பொண்டாட்டின்னு சொல்ல சொன்னா அவன் சொல்ல போறான். அதை விட்டுட்டு வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு. இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா பண்ண போய் தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. எப்போ கோர்ட்டு கேஸ்னு வந்துருச்சோ இனிமே சட்ட ரீதியா பாக்குறது நல்லது. அதை விட்டுட்டு அடிக்கிறேன் உதைக்கிறேன் கட்டி தூக்குறேன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான் வரும். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அப்பா ஒரு நிமிஷம். வீரா சொல்றதுல இருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுதுப்பா. அடிக்கிறது மிரட்டுறதெல்லாம் தப்புதான். ஆனா பழைய ஞாபகம் எதுவுமே இல்லாத சூர்யாவுக்கு அதிரடியா ஏதாவது செஞ்சு காயத்ரி பத்தின உண்மையெல்லாம் எடுத்து சொன்னா என்ன? புரியலையம்மா. சூர்யா இப்போ அவங்க அப்பா அம்மா கண்ட்ரோல்ல இருக்காரு. சுப்பு அவரை வீட்டை விட்டு வெளியே வராம அடக்காத்து வச்சிருக்கா. தப்பி தவறி கூட நாம சூர்யாவை எங்கேயாவது வெளியே பாக்குறது, பேசுறது, புரிய வைக்க முயற்சி பண்றது இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம டைரக்டா சூர்யா வீட்டுல போய் நிக்கணும். காயத்ரி தாண்டா உன் பொண்டாட்டி, சுப்பு இல்ல. நீ கட்டின தாலி காயத்ரி கழுத்துல இருக்கு. உன் புள்ளைய அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு போல்டா சொல்லுவோம். குறுக்க யாரையும் பேச விடக்கூடாது. எப்படிம்மா முடியும்? சூர்யாவோட அப்பா அம்மா சுப்பு தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்லி உருவேத்தி வச்சிருக்காங்களே. மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. ஆயிருந்தா அவங்க சுப்பு சுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாலும் காயத்ரின்னு ஒருத்தி இருக்கா, அவ தான் உன் பொண்டாட்டி நாம சொன்னோம்னா அட்லீஸ்ட் சூர்யா கொஞ்சம் யோசிக்கவாவது செய்வான்ல. அப்பா நானும் அதுதான் நினைக்கிறேன். காயத்ரிய பத்தின இன்ஃபர்மேஷனையாவது நம்ம சூர்யாவோட மூளைக்குள்ள திணிச்சிடணும். அவரு குழம்பணும், கலவரமாகணும். நமக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில என்னமோ நடந்திருக்கு, அப்பா அம்மா அதை மறைக்கிறாங்க அப்படின்னு சூர்யா நினைக்கணும். அவங்க கிட்டே கேள்வி கேட்கணும், சண்டை போடணும். தன்னோட வாழ்க்கையில காயத்ரின்னு ஒருத்தி இருந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்காவது அவர் மனசுல உறுதியா தோணிருச்சுன்னா சூர்யா யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. யார் கண்டது? நீங்க சொன்னீங்களே ஏதாவது அதிசயம் நடக்காதான்னு. அந்த அதிசயம் அப்ப நடக்கும்பா. மாமா யோசிக்காதீங்க மாமா. காசா பணமா நேரா சூர்யா வீட்டுக்கு போவோம் மாமா. அவனுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொல்லுவோம். கேட்டா கேட்கட்டும், கேட்கலாம் போட்டோம் மாமா. ஆனா இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சமாவது யோசிப்பான்ல. என்னடா திரும்ப திரும்ப காயத்ரி காயத்ரின்னு சொல்றாங்களேன்னு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நினைப்பான்ல அவன். நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம்ப்பா. வாங்கப்பா போவோம். சரிம்மா வாங்க போலாம் மாமா. போலாம். சுப்பு, என்னம்மா சொல்ற நீ? ஐயோ எனக்கு தலையே சுத்துதுமா. அத்த, அப்ப என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. நைட்டு ஒரு 1:15 மணி இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு கனவு வருது, யாரோ ஒரு பொண்ணோட கை பிடிச்சு ஓடிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பெண்ணாத்தினாரு. அது யாருன்னு என்கிட்டயே கேக்குறாரு அத்த. என்ன கன்றாவியோ என்னங்க, நம்ம பிள்ளைய ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருக்கோங்க. மசூதிக்கு கூட்டிட்டு போய் முதல்ல அவனை மந்திரிச்சு கூட்டிட்டு வரணும். ஆமா அம்மா சும்மா இருக்கியா? உன் புள்ளைய காத்தும் அடிக்கல கருப்பும் அடிக்கல, அந்த காயத்ரி தான் அடிச்சிருக்கா. இது பாரு சுபு, அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. நீதான் அவனை எப்படியாவது பேசி பேசி சரி பண்ணணும். ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல அவனுக்கு எப்படி பழைய விஷயம் மட்டும் ஞாபகத்துல வந்தது? அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பா உடனே நம்ம போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுடலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த கிராமத்துல கொடுத்த மருந்துனால அவனுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்திருக்குமோ? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மாமா. அதை விட பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டோம்ல. அவங்க தானே சொன்னாங்க போன ஞாபகம் போனதுதான் திரும்பி வரவே வராதுன்னு. அப்புறம் எப்படி மாமா? அது இல்லம்மா, தூக்கத்துல அலறி எந்திரிச்சான்னு நீ தானே சொன்ன. ஐயோ ஆமா அத்தை, நான் தான் சொன்னேன். ஆனா எனக்கே ஒண்ணும் புரியல. அந்த கனவை வேற அவர் தெளிவா சொல்றாரு. ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தாரா, ஒல்லியா இருந்துச்சா, சுடிதார் போட்டிருந்துச்சா, என்ன நம்ம சொல்றாரு அத்தை. சுபு
நான் சொல்றது கேளு. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீ அவன்கிட்ட உன் வாழ்க்கையில நடந்த பழைய சம்பவங்கள்லாம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீ காலேஜ்ல படிக்கும்போது உன் கிளாஸ்மேட்ஸ் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட கதை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 பொண்ணுங்களோட கதைய அவன்கிட்ட சொல்லுவே. நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது கனவு கண்டுட்டு காக்கா பறந்தது குதிரை பறந்ததுன்னு ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோயேன், நான் சொன்ன கதையெல்லாம் நினைச்சிட்டே படுத்திருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு கனவுல அந்த பொண்ணுங்களாம் வந்திருக்காங்கன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நம்பிக்கை இல்லாம இல்ல அண்ணே, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா பயம்? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல காயத்ரி பேசினதை நீங்களும் கேட்டீங்கல்ல மாமா. நான் கர்ப்பமா இருக்கேன், என் கர்ப்பத்துக்கு சூரிய தான் காரணம்னு அவ என்னென்னமோ பேசிட்டா. அதை விடுமா, இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. இத பார், தோத்து போனவங்களுடைய புலம்பல் எப்பவும் அப்படிதான் இருக்கும். நான் ஒன்னு சொல்றேன், நல்ல மனசுல ஏத்திக்குமா. சூர்யா அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கான், அவன் அவளை விரும்பி இருக்கான். அவ சொல்ற மாதிரி இன்னைக்கு அவ கர்ப்பத்து கூட அவன் தான் காரணமா இருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் மேல சூர்யா உன்னுடைய புருஷமா. சுபு, அப்பா சொல்றதுதான் சரி. காயத்ரிங்கிற பேரு கூட அவன் ஞாபகத்துல இப்ப இல்ல. ஞாபகத்துல இல்லன்னா மனசுலயும் இல்லன்னு தானே அர்த்தம். மனசுல இல்லாத ஒண்ணு அவன் வாழ்க்கையிலயும் இருக்காது சுபு. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். இவர் திடீர்னு கனவுல ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு ஓடுன அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல சுபு, நீ கவலைப்படாம இரு. அந்த கனவுல வர பொண்ணுக்கு அவனா ஒரு பேர் கொடுத்தாதான் உண்டு. மத்தபடி காயத்ரிங்கிற பேருக்கும் அவன் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சுப்பு, உலகத்துல 1,00,000 பேர் கோடி பேர் கர்ப்பமா இருக்காங்க. இந்த நிமிஷம் 1000கணக்கான குழந்தைங்க பிறந்திருக்கும். அந்த காயத்ரியும் அவ கர்ப்பமும் அந்த 1000த்துல 1,00,000த்துல கோடியில 1. அவ வேணா சூர்யா சூர்யான்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர சூர்யா உன்னோட புருஷன். அவ ஏன் புருஷன் சொன்னா மட்டும் சரியா போச்சா? சூர்யாக்கு இப்ப காயத்ரினா யாருன்னே தெரியாது. கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சா கூட அந்த காயத்ரிய பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்பான். அப்புறம் உனக்கு என்னமா கவலை? தர்மலிங்கம் எங்கய்யா அவன் புள்ள? கூப்பிடியா அவனை? சூர்யா சூர்யா வாய மூடு. டேய், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மரியாதையா வெளிய போங்க. முடியாதுங்க. நாங்க இப்ப சூர்யாவை பார்க்கணும், சூர்யா கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஏய், என்ன திமிரா? இங்க பாரு, உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். மரியாதையா வெளியில போ. நீ எதுக்கடி ஏன் புருஷனை பார்க்கணும்? அத உன்கிட்ட சொல்ல முடியாது. அவரு உன் புருஷன் இல்ல, அவரு காயத்ரியோட புருஷன். ஏய், வாய மூடுறி. என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என் சூர்யாக்காக நான் கொலை கூட பண்ண தயாரா இருக்கேன். கொன்னுடுவியா? என்ன கொன்னுடுவியா? கொல்லுடி பாப்போம். கைய விடு. இங்க பாரு, மரியாதையா எடுத்து காலி பண்ணு, இல்ல நடக்கிறதே வேற. நீ சுமாரு. ஏய் சூர்யா, வீட்டு விட்டு வெளிய வாடா. பொம்பளை மாதிரி உள்ள உட்கார்ந்திருக்க. வெளிய வாடா டேய். ஏய், வாடா. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன் ஜாக்கிரதை. போங்கடா. போடா வெளிய. முதல்ல சூர்யாவை கூப்பியா. அவங்கிட்ட என்னடா பேசு? அவன் எங்க இருந்தாலும் போய் தூக்கிட்டு வாடா அவன். போடா வெளிய. சூர்யா, போடா. சூர்யா, போடா. ஏய், வெளிய வாடா. சூர்யா, சூர்யா, விடு. சூர்யா, சார், இன்ஸ்பெக்டர், நான் தர்மலிங்கமோட பொண்ணு வனிதா பேசுறேன் சார். சொல்லுமா. சார், எங்க வீட்ல ஒரு 3 பேர் வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே பிரச்சனையா இருக்கு. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சார், கொஞ்சம் உடனே வாங்களே. இப்பவே வரோம். ப்ளீஸ், தேங்க் யூ. அவனை எதுக்கு தடுக்கிற? உன் மேலே உன் புள்ள மேலே தப்பு இல்லைன்னா கூப்பிடியா அவனை? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லியா? வந்த வழியா நான் திரும்பி போயிட்டே இருக்கேன். கூப்பிடியா அவனை? கூப்பிடியா? நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. திறந்த வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி நுழைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சரியான மானக்கெட்ட குடும்பமா இருப்பீங்க போல இருக்கு. நாங்க ஒண்ணு மானம் கெட்டவங்க இல்ல, உங்க மருமக தான் மானம் கெட்டவ.